கொஞ்சம் கொஞ்சமா இப்போ நம்ம மல்லியோட மனசுக்குள்ள அதாவது ஏற்கனவே விஜய் வந்து இப்ப மல்லியோட மனசுக்குள்ள இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் இப்போ நம்ம மல்லி வந்து நம்ம விஜயோட மனசுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இங்க யாருமே உணரவே இல்ல. ஒரு பக்கம் ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரி வந்துட்டு அடுத்தடுத்து வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து ஓகே தான். இந்த ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரி வந்துட்டு நம்ம மல்லிய பிரிச்சு மல்லிய வந்து அந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதெல்லாம். ஆனா அவங்க வந்து இது எல்லாத்தையுமே சீக்கிரமா நான் செஞ்சு முடிச்சிருக்கணும். இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு நான் மூளைய யூஸ் பண்ண போறேன். நான் அத யூஸ் பண்ண போறேன். இத யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கடைசியில இப்படி 2 பேரும் வசமா சிக்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே வந்து இது எல்லாமே அ கொஞ்சம் இல்ல. ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். மல்லி பக்கம் மட்டும் வந்து விஜய் சாஞ்சுட்டாரு. அதாவது மல்லி தான் உலகம். மல்லி மேல தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமாச்சும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வைங்களேன். கண்டிப்பா வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுலயும் நம்ம மல்லியும், விஜயும் ஒண்ணு சேர்ந்து ஒரு குழந்தைய மட்டும் பெத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், இன்னும் வந்து சூப்பரான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா வந்து நடக்கும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்கிறாரு. அதே மாரி வந்து இப்போ நம்ம மல்லி வந்துட்டு விஜய் நீங்க விடுங்க. இதுக்கு மேல வந்து இந்த மாரி என்ன தப்பு தப்பா வந்து நினைக்காதீங்க. நீங்க வேலிட் ரீசனோட என்ன வந்து தப்பா நினைச்சீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆவுறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்கள பத்தின விஷயங்கள் எப்படி வெளிய லீக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா தான் வந்து இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே வீடியோ எடுக்குறாங்க. ஆச்சு ஊச்சுன்னா வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோன எடுத்து வீடியோ எடுக்கிறது தான் நம்ம வெண்பாவோட வேலையா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா மல்லி அம்மாவ சீக்கிரமா விஜய் டாடா கூட ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னா, நம்மளும் ஒரு வீடியோகிராஃபர் ஆகணும். இவங்க 2 பேரும் பிளான் பண்றத நம்ம வந்து இப்போ நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.